எது கார் போகுது, பஸ் போகுது, பைக் போகுது, ஆட்டோ போகுது, ராலி போகுது. இன்னைக்கு எவ்வளோ வண்டி போகுது. எப்படி எதுக்கு போகுதுன்னா இன்னைக்கு லீவ் விட்டுறாங்கல்ல, ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் 2 days லீவ் விட்டுறதுனால அங்க வந்து நிறைய வண்டியாவே போகுது. வெளியே போவாங்கல்ல எல்லாரும். நாங்க கார்ல வந்து ஃபன்னா விளையாண்டுக்கிட்டு கூட சாங்லாம் போட்டு என்ஜாய் பண்ணோம். செம்மையா என்ஜாய் பண்ணோம். செம்மையா ரொம்ப என்ஜாய் ரொம்ப 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 நாங்க என்ஜாய் பண்ணிட்டே வந்தோம். ஏன்னா புது பாலம் கட்டிக்கிறாங்களா, அது மேல நாங்க ஏறிக்கிட்டே இருக்கிறோம். நாங்க பாலத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி போட்டோ எடுத்து நல்லா வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே இறங்கியாச்சு. நாங்க அப்புறம் வந்து நான் வந்து செமினா மாலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நாங்கள் வந்து இந்த இறங்க போகிறோம். ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஆனால் இந்த பாலத்தில் பஸ் வந்தால் மட்டும் என்ன போகுது அங்க? சொல்லுங்க. எங்க நிக்குது? எங்க நிக்குது? ரெட் கலர் லைட் ட்ரெயின் நிக்குதா? ஜூம் பண்ணி பாருங்க. ஆடுது பாலம். ஏன் பாலம் ஆடுதுல? நாங்கள் ஃபோட்டோலாம் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு பிரிட்ஜை விட்டு நாங்கள் இறங்க போகிறோம். நாங்கள் இந்த பைக்கு காரு எல்லாமே வந்துக்கிட்டு இருந்துச்சு. புதுப்பாலம் புதுப்பாலம் சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு வந்து 2 லைட்ஸ்லாம் கட்டிக்கிறாங்க. புதுப்பாலம் வேறு லெவலாக இருந்துச்சு. ட்ரெயின்லாம் போச்சு. இப்போ நாங்கள் பாலத்தை விட்டு இறங்கி ஃபெமினா மாலுக்கு போக போகிறோம். நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். போகிற வழி அயபக்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை தாண்டி தான் நாங்கள் போக போகிறோம். சொல்லிங்க. போங்க போங்க போங்க. கிடைக்குதுல்ல? லாஸ்ட். போங்க போங்க. நாங்கள் இப்போ வந்து ஃபன்னான்குள்ளே போயாச்சு. காரை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ப்ளே பண்ண. பார்த்தா எக்கச்சக்கமான இந்த டாய்ஸ்லாம் இருக்குது. அது எப்படி கிடைக்குமா, அதில் நாங்கள் எவ்வளோ டிக்கெட் செய்யணும் அப்படி காசுக்கு தாண்டி நம்மளுக்கு வந்து இது
gift கிடைச்சி நம்மளுக்கு. இந்த கேம் நாங்கள் விளையாண்டோம், புஷ் பண்ணி விளையாண்டோம். நாங்கள் ஒரு கேமும் அப்படியே விளையாண்டுட்டு போனால் நான் ஜெயிலாம் ரொம்ப. அதுக்கப்புறம் இந்த புஷ் பண்ணி வரும் அந்த கார்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு டிக்கெட்ஸாக. நானும் ஜெயிலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அடுத்தது வந்து நான் பைசா வந்து பண்ணி பார்த்தா வந்து, ஆனால் கொஞ்சம் நிறைய டிக்கெட்ஸ் தான் வருது. ஆனால் நாங்கள் பண்ண நிறைய டிக்கெட்ஸாக வருது. எவ்வளோ இங்கே பாருங்க டிக்கெட் வந்துருச்சு. அங்கே ஒரு இப்படி மாதிரி ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையிலேருந்து டிக்கெட் வரும். அடுத்தது இப்போ நான் பண்ண போகிறேன். நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அமுக்கிறேன் பாருங்களேன். நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அமுக்கிறேன். நாங்கள் ஃபாஸ்ட்டாக அமுக்க நிறைய டிக்கெட்ஸ் வருது. கடைசியில் பார்த்தா நான் வந்து 30 எடுத்துட்டேன். அவன் வந்து பைசா வந்து 10 எடுத்தான். நான் 30 எடுத்துட்டேன். நாங்கள் 2 பேரும் இப்படி பண்ணுறோம். எதுக்குன்னா நாங்கள் டிக்கெட் பெரிய வேணும். அப்புறம் வந்து இந்த வந்து டால் எடுத்தோம். நாங்கள் டால்லே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ப்ளூ கலர் டால் கிடச்சிச்சு. சைராவுக்கு வந்து எல்லோ கலர் டால் கிடச்சிச்சு. எஸ், அது எனக்கு எல்லோ, பைசாவுக்கு ப்ளூ 2 வேலையே அப்படி தான் கிடச்சிச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கோல்டன் மாலு. ஃபன்லாண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. கோல்டன் மால் உள்ள இப்போ வந்து எங்கள் டாடி வந்து எல்லோ கலர் பியர் எடுக்க போகிறாங்க. எஸ், எடுத்துட்டாங்க. நான் எங்கள் பாப்பாக்கு அப்படியே ஹைஃபை போட்டேன். நாங்கள் 2 பேரும் டால் எடுத்தாச்சு. நாங்கள் 2 பேரும் டால் எடுத்து இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் 2 பேரும் என்ன கேம் விளையாட சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில் வந்து இந்த கேம் விளையாண்டோம். இந்த கேம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேம் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து லாலிபாப் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து லாலிபாப் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த லாலிபாப் கேம் வந்து நம்மளுக்கு வந்து லாலிபாப் எனக்கும் ஒரு லாலிபாப்பு, ஃபைஸா எனக்கு ஒரு லாலிபாப். இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன கேம் விளையாடலாம்? ஃபிஷ்ஷை சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்படி எப்படி போச்சுன்னா எனக்கு வந்து மொத்தம் 5 டிக்கெட்ஸ் கிடச்சிச்சு. சைராய்ப்பேன் அவளுக்கு 15 டிக்கெட்டு, எனக்கு 14 டிக்கெட் கிடச்சிச்சு. சைரா ரொம்ப நல்லா சுற்றி விட சைராவுக்கு 14 டிக்கெட். அந்த ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் கிடைக்காம போயிடுச்சு சைரா. ஆமாம். அப்புறம் வந்து இந்த கேம் எப்படின்னா நாங்கள் வந்து இப்போ நாங்கள் டக்குன்னு அடிக்கணும். அடிச்சுட்ட உடனே வந்து என்ன பாயிண்ட் வருதோ அந்த என்ன 30 14 வந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து டிக்கெட்டாக. எங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு நான் ஆச்சேன். அதுக்கு 7 வந்துச்சு. எனக்கும் இந்த 7 வந்துச்சு. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கோல்டன் வந்து ஃபன்லாண்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் இந்த பால் கேம் விளையாண்டுறாங்க. அப்புறம் வந்து நான் வந்து தெரியாமல் வெளியே தூக்கி போட்டேன். வெளியே என்னோட ஆள் தூக்கி உழுவுது. எல்லாத்தையும் நான் வேற ரெட் கலர் மறுபடியும் வெளியே ஒரு இந்த கேம் வந்து இப்போ சொல்லுங்க. உங்களுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பாய்.